என் பேர் Surya Prakash. நான் காரைக்குடிலேருந்து வரேன். நான் வந்து BE EEE 2022 பாஸ்ட் அவுட்டு. ஸோ ஆஃப்டர் த 3 இயர்ஸ் நான் வந்து TVS SFL நான் வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக இருந்தேன். ஸோ அங்கே ஒர்க் நேச்சர் வந்து ரொம்ப கஷ்டமாக, ஸோ ரொம்ப நம்ம ஒர்க் நேச்சருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நான் ட்ரிபியூ டொமைன் அப்படின்றதுனால, ஸோ என்னுடைய டொமைன்லேயே ஒர்க்கு எங்கே ஒரு சப்போ சீக்கிரட்டாக வந்து டெய்லி ஒர்க் நேச்சர் இருக்குமோ அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் ஸோ டிசைனிங் ஃபீல்டில் வந்து நம்ம ட்ரிபியூ டொமைனுக்கு ஸோ ஒரு ஆப்டான ஒர்க் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் டிசைனிங் ஃபீல்டே எங்கே நல்லா இருக்கும், அரௌண்ட் சென்னையில் லொக்கேஷனில் எங்கே டிசைனிங் ஃபீல்டு நல்லா இருக்கும், டிசைனிங் கோர்ஸ் வந்து டீச் பண்ணுறது எங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் இந்த JSE வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ JSE அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ இங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸு, ஸோ இங்கே இருக்கிற ஒர்க் நேச்சர், இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸோ ஒரு ஒர்க் கிளாஸ் அந்த மாதிரி தான் இங்கே எல்லாமே டீச் பண்ணுறது ஸ்டாஃப் எல்லாமே. ஸோ இங்கே நமக்கு டீச் பண்ணுற ஸ்டாஃப்மே வந்து ஸோ தேர்ட் பர்சன் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு அரௌண்ட் 12 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேட்டகரி அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நம்ம டீச் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு லெவல் 0ல் இருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு அரௌண்ட் 80 to 90% நாலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நானுமே இங்கே ஜாயின் பண்ணுறப்ப லெவல் 0 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் நானுமே வந்து சேர்ந்தேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே 100 ஒர்க்கிங் டேஸ் மாதிரி தான் இங்கே வச்சு கான்செப்ட். ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 85th டேயில் இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த டே எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி என்னோட நாலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70% வந்து நாலேஜ் இன்றைக்கி நான் கெயின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். இதுக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கிளாஸஸ் நீங்கள் ரெகுலர் பேஸில் லீவ் போடாமல் வரணும். ஸோ அதையும் தாண்டி இவங்க இங்கே சொல்லித்தரதை நீங்கள் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். வந்து நமக்கு ரெகுலர் பேசிஸில் வந்து 4 hours கிளாஸஸ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இங்கே சொல்லித்தர டூல்ஸ் வந்து AutoCAD ப்ளஸ் Revit. ஸோ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு AutoCAD தான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு Revitல வந்து உங்களுக்கு இன்சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு பெர் டேக்கு 4 hours கிளாஸஸ் வந்து இங்கே எடுப்பாங்க. ஸோ பியாண்ட் தட் நீங்கள் இப்போ இன்றைக்கி சொல்லித்தர கிளாஸஸ் வந்து நாங்களே எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் அதை ஒரு PPT மாதிரி போட்டோ ஒரு கிளாஸஸ் மாதிரி செமினார் மாதிரி நாங்கள் தினம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி எண்ட் ஆஃப் த வீக் அன்னைக்கு அந்த வீக்கில் என்ன உங்களுக்கு லெசன்ஸ் கவர் பண்ணாங்களோ, சிலபஸ் எடுத்தாங்களோ, எண்ட் ஆஃப் த டே ஒரு டெஸ்ட்டு, எண்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்த வீக்கில் என்ன லெவலுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு எவாலுவேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நம்ம இன்னும் எவ்வளோ கற்றுக்கலாம், இன்னும் எவ்வளோ படிக்கணும், நான் எந்தெந்த டாப்பிக்லாம் நம்மளுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் இந்த ஸ்டாஃப் டீமில் கேட்டுக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு ப்ராக்ரஸ் கூட ஸோ அவங்களும் இந்த வர்ற ஸ்டாஃபு கூட அவங்களும் தனியாக ஒரு PDF மாதிரியோ ஒரு எக்ஸல் மாதிரியோ அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக இப்போ மற்ற அகாடமி மாதிரிலாம் டோட்டலாக கவர் பண்ண மாதிரி இல்லாமல் ஸோ இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் இப்போ இந்த பையன் என்ன கிரேட் எடுத்துருக்கான், இந்த பையன் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கும், இவனுக்கு என்ன மாதிரி கோச்சிங் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நல்லா ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கே டீச் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய சீனியர்ஸ் பேட்சஸ் எல்லாருமே வந்து இங்கே பிளேஸ் ஆகி இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் ஸோ எங்களுக்குமே ஒரு ஹோப் கிடைச்சிச்சு, நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கும் வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் பர்சனை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸுமே எல்லாருமே வந்து ஒரு அப்ராட் பேஸ்டு கம்பெனி தான். ஸோ இங்கே கிளைண்ட்ஸ் எல்லாமே UAE சிங்கப்பூர் அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ப்ராஜெக்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் உங்கள் கிளைண்ட்ஸ் ரெக்வயர் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க டேரெக்டாக உங்களை கூட ஹேர் பண்ணிப்பாங்க. UAE, துபாய், சிங்கப்பூர் இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்கு எங்கேயோ ரெக்வயர்மெண்ட் இருக்கோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா ஸோ டேரெக்டாக உங்களை வந்து ஹேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது இந்த கம்பெனி இப்போ உங்களை அப்ராடுக்கு அனுப்பினாலுமே நீங்கள் ஃப்ரம் தி டிக்கெட் சார்ஜஸ்லேருந்து உங்கள் அக்கமடேஷனாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாருமே வந்து கம்பெனி தான் வந்து இப்போ இன்சார்ஜுமே அதை எடுத்துப்பாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை இருக்குது. மற்றபடி ரிமைனிங் பார்ட் எல்லாமே வந்து கம்பெனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் அந்த 100 பவர்ஃபுல் டேஸில் நீங்கள் ஒழுங்காக வந்து அட்டன் பண்ணோம். ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஒர்க்கோ ஏதோ நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இங்கே இருக்குது.